இருக்குதுன்னு சொல்லி தெரியும். யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது, யாரும் உங்களை வஞ்சிக்க முடியாது. நீங்க தோராயமா பேசுற வார்த்தைங்க கூட உண்மையா அப்படியே இருக்கும். நீங்க நினைப்பீங்க நான் குத்து மதிப்பா ஏதோ ஒன்று சொன்ன கரெக்ட் ஆயிடுச்சு. எப்படி கரெக்ட் ஆச்சு? ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால அது கரெக்ட் ஆகுது. நீங்க சும்மா சொல்லியிருப்பீங்க, விளையாட்டுக்கு சொல்லியிருப்பீங்க, அது உண்மையாவே நடந்திருக்குங்க. ஏன் தெரியுமா? ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க கூட இருக்கிறதுனால தான் அதெல்லாம் நடக்குது. நீங்க விளையாட்டா சொல்ற காரியங்க நீங்க சும்மா சொல்லியிருப்பீங்க, நீங்க போங்க எல்லாம் சூப்பரா நடக்கும் பாருங்க, அழகாக நடந்திருக்குங்க. அவங்க கிட்ட வந்து சாட்சியா சொல்லுவாங்க, நீ நல்ல மனுஷோடு சொன்னல, எனக்கு நல்லபடியா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா? ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து நீங்க சொன்னதை வாய்க்க செய்றார். அந்த தெய்வத்தை தான் ஆராதிக்கிறதுக்கு உங்களை அழைக்கிறேன். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. கண்மணி போல எங்களை பாதுகாத்துவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பெருகாது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். விசுவாசத்தோடு என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே எல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய மகிழ்ச்சியை கொண்டாடும்படியாக பாக்கியமே. இந்த பார்த்தலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எல்லாம் சந்தோஷத்தோடு இந்த பார்த்தலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினம் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினம் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளைத்தார். அவருடைய ஜீவனையே நமக்காய் கொடுத்தாரே, அந்த அன்பை எண்ணி ஜீவன் பெற்றுக் கொள்ளைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே எல்லாம் அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை உணர்ந்து அவருடைய மகிமையில் நிறைந்தவர்களாய் கர்த்தரை பாடுவோம். சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்த்தலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் கர்த்தர் உன்னை அடையாளம் கொண்டு கரமசைத்து உன்னை அழைத்து சேர்த்து கொள்ளுகிற தெய்வம். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த
எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எல்லாம் சேர்ந்து அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, எல்லா நிலைமைகளிலும் உம்மை துதிக்கும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களில் இருக்கிற சுயங்கள் எல்லாம் சாம்பலாகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னும் நம்ம சுயநலத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்போம்னா, நண்பு சகோதரனே சகோதரி, 40 நாள் நிறைவுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் விரும்புகிறார் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா சுயங்களும் சாம்பல் ஆனா மாத்திரம்தான் உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள், அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். ஆகவே நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவோம். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டோ, ஜெயம் பெற்று மாமிசம் மாற தேவாருள் செய்குவி. சொல்லுமா, சுயமென்னில், சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டோ, ஜெயம் பெற்று மாமிசம் மாற தேவாருள் செய்குவி. கல்வாரி அன்பினையே கண்டு விரைவி ஓடி வந்தேன். கல்வாரி அன்பினையே கண்டு விரைவி ஓடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தால் எல்லாம் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் ஆராதிக்கும் பொழுது அவருடைய திரு ரத்தத்தை கொண்டு உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். இருதயத்தை கல்வாரி அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தேன். கல்வாரி அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. எல்லாம் சொல்லுவோமா? கழுவும் திருரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. வீரன் என்னாலே பாரில் ஏதோ நான் செய்திடலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. வீரன் என்னாலே பாரில் ஏதோ நான் செய்திடலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. ஆகவே கல்வாரி அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தேன்.
ரத்தத்தை கொண்டு கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. இருதயத்தில் இருக்கிற எல்லா பாவ கரைகள், எல்லா அழுக்குகளை கர்த்தர் ரத்தத்தை கொண்டு பரிசுத்தப்படுத்துவீராக. உன் தலை எண்ணெயால் நிரப்புவேன் என்று சொன்னீரேன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணெயினால் நிரப்பப்படுகிற அபிஷேகத்தின் அனுபவத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. உங்களுடைய திரு ரத்தத்தினால் கழுவப்படட்டும். பாவங்கள் நீங்க, எங்கள் இருக்கிற மாசு அழுக்குகள் நீங்க, எங்களுடைய எல்லா வியாதிகள் மாறுபடியாக உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவியர்களோ வேண்டிக் கொள்ளுகிறீங்க. வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு எல்லாம் கர்த்தர் அருளுகிறார். ஆமென். ஏற்றுக்கொள்ளுங்க. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. எல்லா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே மகிமையான வல்லமைக்காக பிரசன்னத்துக்காய் நன்றி. பிள்ளைகள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தங்களை உணர்ந்தவர்களாய் அபிஷேகத்தை உணர்ந்து தேவ பிரசன்னத்தில் நிறைந்து உம்மை ஆராதித்திருக்கிறார்கள். அதற்கேற்ற ஆண்டவரே ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இப்படி வாழ்க்கையில உண்டாகட்டும். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர்